Assalamu alaikum students. Exercise 1.6 question number 1. Test for consistency and if possible solve the following system of equation by rank method. So rank method எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இன்னொன்னு சொல்லணும்னா ஒரு சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷனுக்கு வந்து சொல்யூஷன் இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரேங்க் மெத்தட் வந்து யூஸ் ஆகுது. சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போ என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஒரு 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஈக்குவேஷனையும் ரேங்க் மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? இஃப் த பாசிபிள் சொல்யூஷன் இருந்துச்சுன்னா சால்வ் பண்ண போறோம், என்ன வந்து சால்வ் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ இதே நம்ம 3 மெத்தட் பார்த்தோம். ஒன்று வந்து யூனிக் சொல்யூஷன், இன்ஃபினிட்லி மெனி சொல்யூஷன், நோ சொல்யூஷன். அதனால நோ சொல்யூஷன் வந்தால் நாட் பாசிபிள். பாசிபிள்னா என்னது? அதுக்கு வந்து ஒன்று வந்து யூனிக் சொல்யூஷனாக இன்னும் என்னவா இருக்கணும், இன்ஃபினிட்டி மெனி சொல்யூஷனாக இருந்தால் பாசிபிளாக இருக்கும். நோ சொல்யூஷன் அதுக்கு ஆன்சர் வராதுன்னு அர்த்தம். சரிங்களா? ரேங்க் மெத்தடில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஏஎக்ஸ் ஈக்குவல் பி அந்த ஃபார்மெட்டை எழுத போகிறேன். ஸோ அதை எழுதுன அவசியம் கிடையாது, டேரெக்டாக ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வேலாம் ஆல்ரெடி எழுதி காட்டுறேன். இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த சிஸ்டம். அப்போ இந்த சிஸ்டம் என்ன பண்ணுற மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதுறேன். மேட்ரிக்ஸ் ஃபார்ம்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு எழுதுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுற பாருங்க. ஸோ ஏ மேட்ரிக்ஸ் ஆல்ரெடி தெரியும். எக்ஸ் ஒய் இசோடைய கோஎஃபிஷியன்ட் ரோ 1, எக்ஸ் ஒய் இசோடைய கோஎஃபிஷியன்ட் ரோ 2, எக்ஸ் ஒய் இசோடைய கோஎஃபிஷியன்ட் ரோ 3. எக்ஸுங்கிறது வேரியபிள் எக்ஸ் ஒய் இசட் அண்ட் பிங்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ கான்ஸ்டன்ட் டைம், ரைட் சைடில் கான்ஸ்டன்ட் டைம் எழுதியாச்சு. சரிங்களா? அடுத்து என்ன பண்ண போகிறேன், அந்த ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ பார் பி எழுதியாச்சு. ஸோ நம்ம இந்த ரேங்க் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரேங்க் வேணும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த ஏ பார் பி மேட்ரிக்ஸை ரோ எக்லான் ஃபார்முக்கு மாற்றணும். அப்போ இந்த லீடிங் டைனமிக் கீழே உள்ள இந்த எல்லா எலமெண்ட்டும் ஜீரோன்னு மாற்றணும். ஸோ எப்பவுமே ஃபர்ஸ்ட் எலமெண்ட் 1 இருந்தால் ரொம்ப பெட்டர். ஸோ வேற எல்லா நம்பரையும் வச்சு பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஸோ உங்க 1 இருக்கு. அப்போ என்ன பண்ண போறேன், இந்த ரோ 2ல உள்ள இந்த எலமெண்ட்டையும் இந்த ரோ 2ல உள்ள இந்த 4ஐயும் என்ன பண்ண, ரோ 3ல இந்த 4ஐயும் என்ன பண்ண போறேன், நான் ஜீரோவா மாற்ற போறேன். அப்போ ரொம்ப சிம்பிள். இந்த 2 வச்சு ரோ 1 மல்டிப்ளை பண்ணா போதும், இந்த 4 வச்சு என்ன பண்ண ரோ 1 மல்டிப்ளை பண்ணா போதும். அப்போ ரோ 2 இம்ப்ளைஸ் ரோ 2 மைனஸ் 2 ரோ 1 மாறப்போகுது. ரோ 3 இம்ப்ளைஸ் ரோ 3 மைனஸ் 4 ரோ 1 வரப்போகுது. பாருங்க ரொம்ப சிம்பிள். இதுக்கான ஆப்ரேஷன் எழுதி காட்டுறேன் பாருங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய சம்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. அப்போ நமக்கு ரோ 2வும் ரோ 3யும் எப்படி மாறப்போகுதுன்னா 0 3 ஆகும், 0 3 -7 -4 ஆகும் இங்கே மாறப்போகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரோ 2வும் ரோ 3யும் மாறிடுச்சு. சரிங்களா? ஸோ அடுத்து நான் மறுபடியும் நம்ம லீடிங் எலமெண்ட் பார்க்குறேன். அகைன் வந்து இந்த 3க்கு கீழே இந்த எலமெண்ட் வந்து நம்பர் இருக்கு, 0ன்னு மாறல. அப்போ இந்த 0ன்னு மாத்திரம் என்ன பண்ணணும், இந்த ரோ 2 வச்சு மாத்தினா போதும். அப்போ இந்த ரெண்டையும் என்ன பண்ணா போதும், நம்ம வந்து சப்ராக்ட் பண்ணா போதும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எதுக்கு கீழே உள்ள நம்பரை 0ன்னு மாத்தணுமோ அதுக்கு மேலே உள்ள ரோ யூஸ் பண்ணா நீங்க ரோ 1க்கு போயிடக்கூடாது. சரிங்களா? அப்போ இந்த ரெண்டையும் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். அப்போ ரோ 3 இம்ப்ளைஸ் ரோ 3 மைனஸ் ரோ 2 நீங்க போடுங்க. ஸோ இதுக்கான ஆப்ரேஷன் நீங்க சைடில் எழுதி காட்டிருக்கேன் பாருங்க, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க. ஸோ அப்போ இந்த ரோ 3 வந்து எப்படி மாறப்போகுது, 0 0 -7 -7 மாறப்போகுது. ஸோ ரோ 3யை மாத்தியாச்சு. ஸோ மறுபடியும் நம்ம லீடிங் எலமெண்ட் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ கண்டிப்பா என்ன பண்ணி இது கீழே எல்லா எலமெண்ட் எப்படி மாறிட்டு 0ன்னு நமக்கு வந்து சேஞ்ச் ஆகிட்டு. இந்த லாஸ்ட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கு, ரோ எக்லான் ஃபார்மெட்ல இருக்கு. ஸோ ரோ எக்லான் ஃபார்ம்ல இருந்துச்சுன்னா கண்டிப்பா இப்போ நம்ம என்ன செய்யணும், ரேங்க் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வரைக்கும் காசியன் எலிமினேஷன் மெத்தட்ல சேம் ப்ரொசீஜர். இதுக்கப்புறம் நம்ம அங்கே என்ன கண்டுபிடிக்க மாட்டோம், ரேங்க் கண்டுபிடிக்க மாட்டோம். ஸோ அப்போ சார் நம்ம வந்து சிம்பிளா வந்து ஒரு சம் கொடுக்காங்க சார், அப்போ நமக்கு வந்து ரேங்க் மெத்தட்ல பண்றதா காசியன் எலிமினேஷன் மெத்தட்ல பண்றதா அப்படின்னு எப்படி கேட்பாங்கன்னா டெஸ்ட் கன்சிஸ்டன்சி அப்படின்னு கேட்டாங்கன்னா கண்டிப்பா நீங்க என்ன மெத்தட் தான் பண்ணணும், ரேங்க் மெத்தட் தான் பண்ணணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறேன், அடுத்து வந்து நான் ரேங்க் வந்து கண்டுபிடிக்க போறேன். ரேங்க் எப்படி கண்டுபிடிக்கணும்னா கொஞ்சம் கவனிங்க. இதுல ஸோ 2 ரேங்க் கண்டுபிடிக்க போறோம். நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் இந்த இருந்து ஏ அண்ட் பார் பி போட்டிருக்கோமா. அப்போ ஏன்னா என்னது, இந்த பார் வரைக்கும் இந்த முன்னால உள்ளதுக்கு பேர் ஏ. சரிங்க? அந்த பார் வரைக்கும் இந்த முன்னால உள்ளதுக்கு பேரு ஏன்னு அர்த்தம். ஏ பார் பின்னா இந்த மொத்த மேட்ரிக்ஸும் வந்து ஏ பார் பின்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ நம்ம எக்லான் ஃபார்ம் மாத்தின பிறகுதான் நம்ம ரேங்க் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ இந்த பார் வரைக்கும் இந்த கோடு வரைக்கும் உள்ளது வந்து ரேங்க் ஏன்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மொத்த மேட்ரிக்ஸ் வந்து சொல்லுவாங்க ஏ பார் பின்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன பண்ண போறேன் ஃபர்ஸ்ட், ஸோ இந்த ரேங்க் ஆஃப் ஏ பார் பி, ரேங்க் ஆஃப் ஏ பார் பின்னா மொத்த மேட்ரிக்ஸ் எடுக்கணும். இதுல நான் ஜீரோ ரோ பாத்தீங்கன்னா இது வந்து 0 ஃபுல்லும் ஆகல, இது வந்து 0 ஆகல, இதுல வந்து 0 ஆகல நம்பர்ஸ் இருக்கனால இதோட ரேங்க் வந்து சொல்றோம் ரேங்க் ஆஃப் ஏ பார் பி வந்து 3ன்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த காலத்தை நீங்க விட்டோம். சரி? ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ளதுன்னா இப்போ ஏன்னு சொல்லுவீங்க. அப்ப இந்த மேட்ரிக்ஸ்ல வந்து நான் ஜீரோ ரோ பாத்தீங்கன்னா 1 2 3 இங்கேயும் வந்து 3 வருது. சரிங்களா? அப்போ ரேங்கை வச்சு நம்ம சொல்ல போறோம் இது கன்சிஸ்டன்சியா இல்லையா
இல்லையான்னு சொல்ல போறோம். அப்ப ரெண்டு ரேங்க் வந்து எப்படி இருக்கு 3 3 இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் என்ன சார்? அப்ப n = 3 ஆன்சர் போட்டீங்கன்னா இங்க என்ன வேரியபிள் இருக்கு? x வேரியபிள் இருக்கு, y வேரியபிள் இருக்கு, z வேரியபிள் இருக்கு. அப்ப நமக்கு என்னதான் வரும்? நம்பர் ஆஃப் அன்னோன் வந்து 3 வேரியபிள் 3 வருது. ஸோ இந்த எல்லா இந்த a பார் b, இந்த a, இந்த n, இந்த மூணையும் லிங்க் பண்ணா row or rank of a bar b equal to rank of a equal to n. அப்ப எல்லாமே எப்படி இருக்கு? சேமா இருக்கு. மூணுமே சேமா இருந்தா the system of equation is consistent, it has unique solution. கண்டிப்பா இதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் தான் வரப்போகுது, ஒரே ஒரு ஆன்சர் தான் வரப்போகுது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா எழுதணும், மறந்துடக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ண வர போறோம்? நம்ம வந்து ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ண போறோம். எப்படி சார் நம்ம ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணது பாத்தீங்கன்னா, ஸோ இந்த எக்லான் மேட்ரிக்ஸ் இருக்குல்ல, இதுல இருந்து ஃபர்ஸ்ட் காலத்துக்கு நேரம் நீங்க எக்ஸ் போடுங்க. ஏன்னா அங்க எக்ஸ் ஒய் இசட் வேரியபிள் இருக்கு. இங்க ஒய் போடுங்க, இங்க இசட் போடுங்க. ஈக்குவல் என்ன பண்ணும்? 0ன்னு போட்டுங்க. அப்ப எப்படி எழுதலாம்? 1x minus 1y minus 2z equal to 2. This is the equation number 1. அடுத்து 0x plus 3y plus 0z equal to 3. இது equation number 2. 0x 0y minus 7z equal to minus 7. equation number 3. சரிங்களா? ஆனா ஒரு 3 ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணியாச்சு. இந்த 3 ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம 3வது ஈக்குவேஷன் எடுத்துட்டு z வேல்யூ 1 கண்டுபிடிச்சாச்சு. இந்த z வேல்யூ 1 தூக்கி எங்க அப்ளை பண்ணலாம்? இங்க z வேல்யூ 1 வந்து. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல இருந்து y கண்டுபிடிக்க முடியும். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் 2 ல இருந்து என்ன பண்ண போறேன்? 2 ல இருந்து y ஈக்குவல் டு 1 கண்டுபிடிச்சாச்சு. அது z வேல்யூ y யோட வேல்யூ ஈக்குவேஷன் 1 ல கொண்டு நீங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா நமக்கு தேவையான x உடைய வேல்யூ வரப்போகுது. ஸோ இப்போ இங்க பாத்தீங்கன்னா x y z இந்த மூணுக்கு என்ன வருதுன்னா ஒரே ஒரு சொல்யூஷன் தான் வந்திருக்கு. therefore இது என்னது? நமக்கு யூனிக் சொல்யூஷன். Assalamu alaikum students. Exercise 1.6ல question number 1ல subdivision 3. ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து ரேங்க் மெத்தடில் சொல்யூஷன் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? இதை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் ஃபார்மெட்டில் எழுதணும். ஸோ நமக்கு வந்து ax = b அந்த ஃபார்மெட்டை நம்ம எழுதணும் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் a மேட்ரிக்ஸ் என்ன, x மேட்ரிக்ஸ் என்ன அண்ட் b மேட்ரிக்ஸ் என்ன நல்லாவே தெரியும். ஸோ அடுத்து நமக்கு என்ன தேவை? ஆகுமெண்டட் மேட்ரிக்ஸ் a பார் bன்னு எழுதியாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ எழுதி முடிச்சப்ப என்ன பண்ணணும்? இந்த டயகனல் மேட்ரிக்ஸ் கீழே உள்ள இந்த எல்லா எலமெண்ட்டையும் 0ன்னு மாற்றணும். அப்போ அதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் ரோல இந்த எலமெண்ட் 1ஆ இருந்தால் நம்ம ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி நான் என்ன பண்ணுறேன்? ரோ 1ஐயும் ரோ 2 என்ன பண்ணுறேன்? நான் வந்து இடம் மாற்ற போகிறேன். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல பாருங்க, ரோ 1 இஸ் இன்டர்சேஞ்ச் இன்டு ரோ 2. அப்போ இந்த ரெண்டுமே இடம் மாறி அடுத்த ரிசல்ட் இங்கே வரப்போது பாருங்க. ஸோ ரெண்டுமே இடத்த மாற்றியாச்சு. சரிங்களா? இப்போ அடுத்து என்ன பண்ண போறேன்? இந்த லீடிங் டயகனல் கீழே உள்ள இந்த ஃபர்ஸ்ட் காலம் இருக்குல்ல, இந்த 1 கீழே உள்ள இந்த 3ஐயும் இந்த 7ஐயும் எப்படி மாற்றணும்? நான் வந்து 0வா வந்து சேஞ்ச் பண்ணணும். அப்போ எப்படி எழுதலாம்னு நீங்க பாத்தீங்கன்னா, இந்த 3 வச்சு இந்த ரோ 1 மல்டிப்ளை பண்ணி ரோ 2 கூட சப்ராக்ட் பண்ணுங்க. இந்த 7 வச்சு ரோ 1 கூட மல்டிப்ளை பண்ணி இந்த ரோ 3 கூட சப்ராக்ட் பண்ணா 0 மாறும். அப்போ ரோ 2 இம்ப்ளைஸ் ரோ 2 minus 3 ரோ 1. ரோ 3 implies ரோ 3 minus 7 ரோ 1 எழுத போறேன். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆப்ரேஷன் இங்க சைடில் எழுதி கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா இந்த ரோ 2 வந்து இந்த ஃபார்மேட்டுக்கு மாறப்போகுது. இந்த ரோ 3 வந்து இந்த நம்பரா நமக்கு என்ன ஆக போகுது? சேஞ்ச் ஆக போகுது. ஸோ இதோட அவுட்புட் வந்து இங்க எழுதி கொடுத்துருக்கேன். ஸோ லாஸ்ட் எழுதியாச்சு. சரிங்களா? இப்போ அடுத்து நம்ம வர மாதிரி லீடிங் டயகனல் சூஸ் பண்றேன். இந்த லீடிங் சூஸ் பண்ண சொல்ல நமக்கு என்ன இருக்குன்னா, இந்த ஃபர்ஸ்ட் காலத்துக்குள்ள 2 எலமெண்ட் 0 மாறும். இந்த செகண்ட் காலத்துல இந்த லீடிங் டயகனல் இருக்குல்ல, அதுல இந்த இடத்துல நமக்கு நம்பர் இருக்கு. அப்ப என்ன மாத்தணும்? இதை வந்து நம்ம வந்து 0வா மாத்தணும். ஸோ நீங்க எப்படினாலும் பண்ணலாம். இந்த இடத்துல என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, ரோ 3 minus 2 ரோ 2. அப்போ இந்த இதை நான் 2வால மல்டிப்ளை பண்ணி செப்பரேட் பண்ணா ஈஸியா என்ன ஆயிரும்? நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிரும். ஸோ இதுக்கான ஆப்ரேஷன் எழுதி கொடுத்துருக்கேன். எல்லாம் அப்போ இந்த ரோ 3 எப்படி மாறப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லா எலமெண்ட்டும் 0 0 0வா மாறப்போகுது. சரிங்களா? ஸோ அப்போ இதனோட கடைசி அவுட்புட் பாத்தீங்கன்னா இப்படிதான் வரப்போச்சுங்க. அப்போ நான் எப்படி என்ன பண்றேன்? இந்த லீடிங் டயகனல் உள்ள எலமெண்ட் செக் பண்ணா இது வந்து ரோ எக்லான் ஃபார்முக்கு மாறிட்டு the last equivalent matrix in the row echelon form. ஸோ என்ன பண்ணி அதில் வந்து லோ எக்லான் ஃபார்முக்கு மாற்றியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்? ரேங்க் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? ஸோ அப்போ ரேங்க் கண்டுபிடிக்கலாம் இருந்தால் என்ன பண்ணணும்? ஏ பார் பி உடைய ரேங்கையும் அண்ட் சேம் டைம் ஏ உடைய ரேங்கையும் நான் தனித்தனியாக கண்டுபிடிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண? ஏ பார் பி மொத்த மேட்ரிக்ஸ் எடுத்துக்கங்க. அப்போ நான் ஜீரோ ரோ பார்த்தீங்கன்னா 1 2 3. அப்போ மூணுமே எப்படி 1 2 மூணாவது ரோ வந்து எப்படி இருக்கு? எல்லாமே 0 0வா இருக்கு. அப்போ கண்டிப்பா ஏ பார் பி உடைய ரேங்க் வந்து 2 வரும். சரிங்களா? அதே மாதிரி ஏ மேட்ரிக்ஸ்னா இவங்களை மட்டும் தான் நீங்க பார்க்கணும். இதை தாண்டி நீங்க போகக்கூடாது. சரிங்க? இவங்க தான் இதுதான் ஏ. அப்போ இங்கே நான் ஜீரோ ரோ வந்து 2 தான் இருக்கு. அப்போ ரேங்க் ஆஃப் ஏ வந்து என்னவா தான் இருக்கும்? 2 தான் இருக்கும். அப்போ ரேங்க் ஆஃப் ஏ பார் பியும் ரேங்க் ஆஃப் ஏயும் என்னதான் இருக்கு? நமக்கு 2 தான் இருக்கு. நம்பர் ஆஃப் அன்னோன் 3. எப்படி சார் 3 போட்டீங்க? இங்க என்னென்ன வேரியபிள்லாம் இருக்கு? எக்ஸ் வேரியபிள், ஒய் வேரியபிள், இசட் வேரியபிள் இருக்கா. நம்பர் ஆஃப் அன்னோன் வந்து 3 போடணும். அப்போ இங்க பாத்தீங்கன்னா ரேங்க் ஆஃப் ஏ பார் பியும் ரேங்க் ஆஃப் ஏயும் எப்படி இருக்கு? சேமா இருக்கு. ஆனா வந்து இந்த 3ஐ விட கம்மியா இருக்கு. அப்போ இங்க எழுதுறேன் பாருங்க,
rank of a bar b equal to rank of a less than 3 அப்படின்னா நம்ம கண்டிஷன் 2 அப்படின்னா என்ன அர்த்தம், ரெண்டுமே சேமா இருக்கு, நம்பர் ஆஃப் அன்னோனோட கம்மியா இருந்தா அந்த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட், இட் ஹாஸ் மெனி சொல்யூஷன். சரிங்களா? அப்படின்னு அர்த்தம் இதுக்கு நிறைய சொல்யூஷன் வரப்போகுதுன்னு அர்த்தம், எக்கச்சக்கமான ஆன்சர்ஸ் வரப்போகுதுன்னு அர்த்தம். இப்போ நமக்கு இந்த வார்த்தை எழுதி முடிச்சோன்னா என்ன பண்ணணும், நம்ம அடுத்து வந்து ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணி எப்படி சார் ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்றது நம்ம ஆல்ரெடி வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த ரோ எக்லான் ஃபார்மட்ல இருந்து என்ன நம்ம ஃப்ரேம் பண்ண போறோம். ஸோ இந்த ரோ எக்லான் ஃபார்ம்ல ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், இது வந்து எக்ஸ் போடணும், அடுத்தது ஒய் போடணும், அடுத்தது இசட் போடணும், ஈக்குவல் போட்டு 0 போடணும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் ஆகுது பாருங்க, 1x minus 3y plus 2z equal to 1. அடுத்து 0x plus 10y minus 5z equal to minus 1. பாருங்க, அடுத்து மூணாவது ஈக்குவேஷன் நம்மளால என்ன பண்ண முடியாது, ஃப்ரேம் பண்ணவே முடியாது, ஏன்னா எல்லாமே 0 இருக்கு. அப்போ இங்க பாத்தீங்கன்னா நமக்கு டோட்டலா பாத்தீங்கன்னா 2 ஈக்குவேஷன் தான் இருக்கு. நமக்கு என்ன வேரியபிள் இருக்கு, எக்ஸ் வேரியபிள் இருக்கு, ஒய் வேரியபிள் இருக்கு, இசட் வேரியபிள் இருக்கு. நம்ம கண்டிப்பா ஒரே ஒரு வேரியபிளுக்கு நம்மளால நேம் கொடுத்தா மட்டும் தான் முடியும். அப்ப இந்த இசட் வேரியபிளுக்கு என்ன பண்றேன், நானா ஒரு நேம் கொடுக்க போறேன். சரிங்களா? அப்போ சால்வ் த ஈக்குவேஷன் இசட் பதிலாக என்ன பண்ண டீன்னு ஒரு நேம் கொடுக்குறேன். அப்போ டி நேம் கொடுத்தீங்கன்னா அப்போ இந்த ஈக்குவேஷன் இப்போ 2ல கொண்டு அப்ளை பண்றேன், இசருக்கு பதிலாக டி போடுறேன். அப்போ எப்படி வர போகுது பாருங்க, 10y minus 1 plus 5t. அப்போ 5t minus 1 minus 1 plus 5t ஒண்ணுதான். அப்போ இந்த 10 டிவைட் பண்ணீங்கன்னா அப்போ ஒய்யோடைய ஆன்சர் எப்படி வரப்போகுது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல வந்துருக்கு, பர்ஃபெக்ட் நம்பரா நமக்கு வரல. அதே மாதிரி இப்போ என்ன பண்ண போறேன், இசட்டோட வேல்யூயும் ஒய்யோட வேல்யூயும் ஈக்குவேஷன் 1ல கொண்டு அப்ளை பண்ணா நமக்கு ஃபர்தரா வந்து எக்ஸோட ஆன்சர் கிடைக்க போகுது. எக்ஸோட ஆன்சர் எதில் வரப்போகுது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் எதில் வருது, டீல வருது. நம்ம ஆல்ரெடி வந்து அந்த ப்ரொசீஜர் பார்க்க சொல்லியிருக்கேன். ரேங்க் வந்து 2 வர சொல்ல நமக்கு 2 ஈக்குவேஷன் வரும். அந்த 2 ஈக்குவேஷன்ல இசட்டுக்கு பதிலாக ஒரு லெட்டர் கொடுக்கணும். அப்போ நமக்கு ஒய்யோட ஆன்சரும் எக்ஸோட ஆன்சரும் எப்படி வரும், இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல வரும். தட்ஸ் அ ரிசல்ட். அஸ்ஸலாமு அலைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். எக்ஸசைஸ் 1.6ல கொஸ்டின் நம்பர் 1ல சப்டிவிஷன் 3, 2x plus 2y plus z equal to 5, x minus y plus z equal to 1, 3x plus y plus 2z equal to 4 கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து கன்சிஸ்டன்சி இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். அப்படி கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்க போகிறோம் பை யூசிங் ரேங்க் மெத்தட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 3 ஈக்குவேஷனையும் மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். ஸோ எப்படி இருந்தால் இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்ம் ஆஃப் த சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு பின்னு எழுதுறேன். ஸோ ஏனா என்ன, பினா என்ன, எக்ஸ்னா என்ன ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து கண்டிப்பாக நமக்கு ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் வேணும். ஸோ ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் ஏ பார் பி நம்ம எழுதி கொடுத்தாச்சு. ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன், இந்த டயகனலுக்கு கீழே உள்ள இந்த எல்லா எலமெண்ட்டையும் 0ன்னு மாற்றணும். ஏன்னா நமக்கு ரோ எக்லான் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும். ஸோ நமக்கு இங்கே 2 இருக்குது. இந்த 2 வச்சு நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக இந்த 2 எலமெண்ட்டையும் 0ன்னு மாற்ற முடியும், தப்பு கிடையாது. ஆனால் வந்து எனக்கு இந்த 1 மேலே போனால் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அந்த ரீசனுக்கான என்ன பண்ண போகிறேன், இந்த ரோ 1 ரோ 1ஐயும் ரோ 2 என்ன பண்ண போறேன், இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ ரோ 1 இஸ் இன்டர்சேஞ்ச் இன்டூ ரோ 2. அப்போ இந்த ரோ 2 ஃபுல்லாக ரோ 1ஆகவும் ரோ 1 ஃபுல்லாக ரோ 2ஆக மாறுபாங்க. அடுத்த ஸ்டெப்பில் மாறியாச்சு. சரிங்களா? நான் மறுபடியும் என்ன பண்ண போகிறேன், இந்த லீடிங் டயகனல் எடுத்துட்டேன். டயகனல் எடுத்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இந்த 1 இருக்குல்ல, இந்த 1 கீழே உள்ள இந்த 2 எலமெண்ட் இந்த 2ஐயும் இந்த 3ஐயும் என்ன பண்ணணும், 0வா மாற்றதுக்காண்டி என்ன பண்ண போகிறேன், நான் ஃபர்ஸ்ட் வந்து ரோ 2-ஆ 0வா மாற்றதுக்காண்டி ரோ 1-ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ண போகிறேன். அதுமாதிரி இந்த ரோ 3-ஐ 0 மாற்றதுக்கு இந்த ரோ 1 3 மல்டிப்ளை மைனஸ் பண்ண போறேன். அப்போ ரோ 2 இம்ப்ளைஸ் ரோ 2 மைனஸ் 2 ரோ 1, ரோ 3 இம்ப்ளைஸ் ரோ 3 மைனஸ் 3 ரோ 1 எழுதியாச்சு. ஸோ இதுக்கான ஆப்ரேஷன் நாங்கள் சைடில் எழுதி கொடுத்துருக்கேன் பாருங்க, நம்ம ஆல்ரெடி நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்து இப்போ இந்த ரோ 2வும் இந்த ரோ 3யும் எப்படி மாறப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபார்மட்டுக்கு மாறப்போகுது. 0 4 1 -1 அண்ட் 0 4 -1 3 மாறப்போது பார்த்துக்கங்க. அந்த ஸ்டெப் எழுதியாச்சு. மறுபடியும் என்ன பண்ண, இந்த லீடிங் எலிமெண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு கீழே இந்த 1 கீழே இந்த 2 எலிமெண்ட் 0 மாறிட்டு, ஆனால் இந்த 4 கீழே உள்ள இந்த நம்பர் எப்படி மாறல, நமக்கு 0ன்னு மாறல. அப்போ 0ன்னு மாற்றணும்னா இப்போ ரோ 3 gives ரோ 3 minus ரோ 2 அப்படின்னு போட்டோம். அந்த 2 நம்ம கழிச்சாலே போதும் 0 ஆயிரும். அப்போ இந்த ஸ்டெப்ல இருக்க பாருங்க, இதுக்கான நான் வந்து ஆப்ரேஷன் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நமக்கு ரோ 3 எப்படி மாறப்போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 0 0 0 -2 நமக்கு சேஞ்ச் ஆக போகுது. அவன் கடைசி பார்த்தீங்கன்னா எப்படி மாறப்போகுது, இந்த லீடிங் எலமெண்ட் நான் சூஸ் பண்ணுறேன். இது கீழே எலமெண்ட் எப்படி மாறிட்டு 0 0 மாறிட்டு, அப்படி 0 0 மாறினா இந்த லாஸ்ட் ஈக்குவலன்ட் மேட்ரிக்ஸ் இன் ரோ எக்லான் ஃபார்ம். ஸோ நம்ம ரோ எக்லான் ஃபார்மேட்டுக்கு வந்தாச்சு. ஸோ ரோ எக்லான் ஃபார்மேட்டுக்கு வந்த பிறகு நம்ம என்ன பண்ணணும், ரேங்க் கண்டுபிடிக்கணும். நம்ம ரேங்க் மெத்தடில் பண்ண போதுன்னா ரேங்க் கண்டுபிடிக்க வரும். ஸோ ரேங்க் கண்டுபிடிக்கிறதா இருந்தால் இந்த பாருக்கு முன்னால் வரைக்கும் உள்ளது ஏ, இந்த மொத்த இது என்னது
is called as A bar B. அப்ப நான் என்ன சொல்றேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன ஃபர்ஸ்ட் நான் A bar B சொன்ன மொத்த மேட்ரிக்ஸ் என்ன அப்ப A bar B யோட ரேங்க் பாத்தீங்கன்னா சோ நான் ஜீரோ ரோ, அப்போ 1 2 இந்த மொத்தமா சேர்த்தா இதுலயும் வந்து நம்பர் இருக்குனால 3, அப்போ A bar B வந்து நமக்கு என்ன வரும் 3 வரும். அண்ட் நம்ம இப்ப இந்த காலத்தை விட்டுருங்க, அப்போ நமக்கு இந்த இது மட்டும் எடுக்கணும். இந்த இது மட்டும் எடுத்தீங்கன்னா இதுல உள்ள ரேங்க் பாத்தீங்கன்னா 1 2 இது வந்து எல்லாமே 0 0 இந்த ரோ விட்டுறணும். அப்ப A உடைய ரேங்க் வந்து என்ன வரும் 2ன்னு வரும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த rank of A bar B equal to 3 and rank of A உடைய ஆன்சர் 2, நம்பர் ஆஃப் unknown வந்து 3. அப்போ இங்க rank of A bar B யும் rank of A யும் வந்து எப்படி இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்கு. அப்போ does not equal, அப்போ ரெண்டுமே does not equal இருந்துச்சுன்னா என்ன கிடையாது, இந்த சிஸ்டம் இஸ் இன்கன்சிஸ்டன்ட். இதுக்கு இந்த ஈக்குவேஷனுக்கு நமக்கு எந்த நம்பர் போட்டாலும் ஆன்சர் வரவே வராது. therefore no solution. Assalamu alaikum students. Exercise 1.6 question number 1, subdivision 4. 2x minus y plus z equal to 6x minus 3y plus 3z equal to 6. 4x minus 2y plus 2z equal to 4. இப்போ நமக்கு இந்த மூணு ஈக்குவேஷனையும் வந்து நம்ம வந்து கன்சிஸ்டன்சி இருக்கா இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். அண்ட் கன்சிஸ்டன்சியாக இருந்துச்சுன்னா அதுக்கு சொல்யூஷன் வந்து பார்க்க போகிறோம் பை ரேங்க் மெத்தட். சரிங்களா? அப்போ இங்கே பாருங்கள், ரெண்டாவது ஈக்குவேஷனையும் மூணாவது ஈக்குவேஷனையும் நான் என்ன பண்ணலாம், 2ஆல் இங்கேயே டிவைட் பண்ண முடியும். இது செகண்ட் ஈக்குவேஷன் 3ஆல் டிவைட் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் ஈக்குவேஷன் 2ஆல் டிவைட் பண்ண முடியும். நம்ம இங்கேயே டிவைட் பண்ணலாம். இன்கேஸ் நம்ம மறந்து போயிட்டுனா கூட நம்ம தாராளமாக என்ன பண்ணலாம், ஃபர்தராக மூவ் பண்ணி இந்த பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், AX = Bன்னு ஒரு ஃபார்முலா எழுதிக்கிட்டேன். ஸோ A உடைய வேல்யூ அண்ட் X உடைய வேல்யூ B உடைய வேல்யூ நமக்கு தெரியும். அண்ட் ஆக்மெண்டட் மேட்ரிக்ஸ் A bar B உடைய வேல்யூ எழுதியாச்சு. சரிங்களா? இப்போ நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எப்பவுமே இந்த இடத்துல 1 தானே சார் இருக்கணும். அப்போ இந்த இடத்துல 2 இருக்கு சார், 1ஆ மாற்றலாமா? 1ஆ மாற்றினா வந்து இந்த -1ம் இந்த 1ம் நமக்கு எப்படி மாறிடும், 1/2 1/2 மாறிடும். அப்போ நான் டிவைட் பண்ணால் மட்டும்தான் இந்த இடத்துல 1ஆ மாற்ற முடியும். நமக்கு ரொம்ப கஷ்டமாக போயிருந்தீங்க. அப்போ என்ன பண்ணாதீங்க, நீங்கள் வந்து டிவைட் பண்ணாதீங்க, இந்த 2 வச்சு பண்ண முடியும். ஸோ அப்போ நமக்கு இந்த 1 3 2 இந்த காலத்தை நம்ம வந்து 2 6 4 இந்த காலமாக மாற்ற முடியுமா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே ரோவை தான் இன்டர்சேஞ்ச் பண்ணணும், காலத்தை இன்டர்சேஞ்ச் பண்ணவே கூடாது. ரோனா எப்படி ஃபர்ஸ்ட் ரோவை செகண்ட் ரோவா மாத்துறது, செகண்ட் ரோவை ஃபர்ஸ்ட் ரோவா மாத்துறதுனா நான் எந்த சமயம் வந்து ஃபர்ஸ்ட் காலத்தை செகண்ட் காலமாகவும் செகண்ட் காலத்தை ஃபர்ஸ்ட் காலமாகவும் நான் வந்து இருக்க மாட்டேன், மாத்திருக்கவே மாட்டேன். ஸோ இட்ஸ் ராங். சரிங்களா? ஏன் மாற்றக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் காலத்துல இருக்க எல்லா டேட்டாவும் எக்ஸ் உடைய வேல்யூ. சரிங்களா? அண்ட் செகண்ட் காலத்துல எல்லா டேட்டாவும் ஒய் உடைய வேல்யூ. அண்ட் தேர்டு காலத்துல எல்லா டேட்டாவும் என்னது இசோடைய வேல்யூ. இப்போ நீங்க இடத்த மாத்தினீங்கன்னா எக்ஸ் உடைய கோஎஃபிஷியன்ட் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் இடம் மாறின மாதிரி ஆயிரும். அப்போ சம் ஃபுல்லும் தப்பு. சரிங்களா? அப்போ நமக்கு காலத்தை வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணக்கூடாது, ரோ வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி ஆகணும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறேன், நான் இப்போ இந்த இடத்துல நான் டிவைட் பண்ண மறந்துட்டேன். அப்போ நம்ம இந்த இடத்த டிவைட் பண்ணலாம். அப்போ ரோ 2வை நான் 3ஆலையும் ரோ 3 நான் 2ஆல் டிவைட் பண்ணிருக்கேன். இங்க பாருங்க, ஸ்டெப் எழுதிருங்க. சரிங்களா? இந்த ஆப்ரேஷன் நீங்க பண்ணிருங்க. இந்த எல்லா இதையும் நீங்க 3ஆல் டிவைட் பண்ணுங்க. அண்ட் ரோ 3 ஃபுல்லா நீங்க 2ஆல் டிவைட் பண்ணுங்க. இதோட அவுட்புட் இங்க வந்துட்டு. சரிங்களா? இப்போ என்ன பண்ண போறேன், லீடிங் டைனல் எடுத்துக்கிட்டேன். இந்த லீடிங் டைனல் எடுத்துட்டு என்ன பண்ண போறேன், இதுக்கு கீழே வந்து எல்லா எலிமெண்ட்டும் சீரும் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணணும், வந்து சப்ராக்ட் பண்ணாலே ஆட்டோமேட்டிக் என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். அப்போ R2 implies R2 - R1, R3 implies R3 - R1. அப்போ இதோட அவுட்புட் இங்க எழுதி கொடுத்துருக்கேன் பாருங்க. சாரி, இங்க அவுட்புட் வந்துச்சு. ஸோ இந்த அவுட்புட் பண்ணி மாத்தியாச்சு. அப்போ இந்த R2ம் இந்த R3 எப்படி மாறிருக்கு, 0 0 0வா மாறிடுச்சு. சரிங்களா? அப்போ நான் மறுபடியும் செக் பண்றேன், இஸ் a leading diagonal element. ஸோ இது கீழே எல்லா எப்படி இருக்கு, 0வா இருக்கு. therefore இந்த லாஸ்ட் மேட்ரிக்ஸ் எப்படி இருக்கு, இந்த ரோ எக்லான் ஃபார்மட்ல இருக்கு. அப்போ ரோ எக்லான் ஃபார்மட் வந்த பிறகு என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் ரேங்க் கண்டுபிடிக்கணும். ஸோ ரேங்க் ஆஃப் ஏபினா இந்த மொத்த ரேங்கா, இது வந்து மொத்த மேட்ரிக்ஸ் ரேங்க் ஆஃப் ஏபி. இந்த லாஸ்ட் காலத்தை கட் பண்ணீங்கன்னா மீதி இருக்கிறது வந்து ரேங்க் ஆஃப் ஏன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ ரேங்க் ஆஃப் ஏபியோடைய ரேங்க் பார்த்தீங்கன்னா நான் ஜீரோ ரோ வந்து ஒரே ஒரு ரோ தான் இருக்கு. அப்போ 1 வரும். அண்ட் ரேங்க் ஆஃப் ஏவோடைய ரேங்க் பார்த்தீங்கன்னா தான் வரும், அதுவும் 1 தான் வரும். ஏன்னா வந்து ஒரே ஒரு ரோ தான் மட்டும் நம்பர் இருக்கு, மற்ற எல்லாருமே எப்படி இருக்கு, 0 0வா இருக்கு. அப்போ இங்கே எழுதுறேன் பாருங்க, ரேங்க் ஆஃப் ஏபி அண்ட் ரேங்க் ஆஃப் ஏவோட ஆன்சர் 1. அப்போ நம்பர் ஆஃப் அன்னோன் இங்கே என்ன இருக்கு, 3. எப்படி சார் நீங்க 3 போட்டீங்க, நமக்கு எக்ஸ் ஒய் சரி 3 வேரியபிள் இருக்கா, இந்த இதை என்ன பண்ண 3 இன்புட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே ஃபைன். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம்னா, நம்ம வந்து கண்டிஷன் எழுதணும். இப்போ இங்க ரேங்க் ஆஃப் ஏபியும் ரேங்க் ஆஃப் ஏயும் சேமா இருந்து என்னை விட கம்மியா இருந்துச்சுன்னா இந்த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட், இட் ஹாஸ் இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன். அந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த அங்கே எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ இந்த சிஸ்டம் இஸ் கன்சிஸ்டன்ட், இட் ஹாஸ் இன்ஃபைனிட்லி மெனி சொல்யூஷன். அப்போ நமக்கு நிறைய சொல்யூஷன் வரப்போகுது. சரிங்க? அந்த வார்த்தை கண்டிப்பா எழுதணும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த எக்லான் ஃபார்மெட்ல இருந்து
ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணணும். எப்படி இந்த ஃபர்ஸ்ட் காலத்துக்கு நேரம் எக்ஸ் போடுங்க, இது வந்து ஒய் போடுங்க, இது வந்து இசட் போடுங்க, ஈக்குவல் டு போட்டு கான்ஸ்டன்ட் டைம் போட்டுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து 2x மைனஸ் ஒய் பிளஸ் இசட் ஈக்குவல் டு 2. சரிங்களா, ஈக்குவேஷன் நம்பர் 1 ஃப்ரேம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 ஈக்குவேஷன் நம்பர் 3 ஃப்ரேம் பண்ணவே முடியாது. சரிங்களா, இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம், நமக்கு இந்த இடத்துல எக்ஸோட ஆன்சர் ஒய்யோட ஆன்சர் இசோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஆனா இங்க ஒரே ஒரு சொல்யூஷன் தான் இருக்கு, ஆனா நமக்கு 3 வேரியபிள் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ண போறேன், இந்த ஒய்க்கு பதிலாகவும் இந்த இசட்டுக்கு பதிலாகவும் நம்ம என்ன பண்ணணும், ஒரு லெட்டர்ஸை இன்புட் பண்ணணும். ஸோ உங்க எந்த லெட்டர் பிடிக்கும் அந்த லெட்டர் போட்டுங்க. என்ன பண்ண போறேன், ஒய்க்கு பதிலாக எஸ் போட போறேன், அண்ட் இசட்டுக்கு பதிலாக என்ன பண்ண போறேன், டி போட போறேன். இந்த ரெண்டுமே எப்படி இருக்கும், இஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆர் மீன்ஸ் இஸ் கால்ட் அஸ் த ரியல் நம்பர்ஸ். இப்போ இந்த ஒய்க்கு பதிலாக எஸ் இசட்டுக்கு பதிலாக டி போடுறேன். அப்ப எப்படி மாற போகுது பாருங்க, 2x மைனஸ் ஒய்க்கு பதிலாக எஸ் இசட்டுக்கு பதிலாக டி போட்டு இதை ஃபர்தரா எக்ஸோட ஆன்சர் கண்டுபிடிச்சா எக்ஸோட ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்டில வரும். சரிங்களா, நம்ம கடைசி சொல்யூஷன் பாத்தீங்கன்னா எக்ஸோட ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ்டி, ஒய்யோட ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஸ், இசோட ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி, வேர் எஸ், t is belongs to capital R. That's it.